தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமீன். மத்தேயு எழுதிய நற்செய்தி வாசகம் அதிகாரம் 13 இறை வசனங்கள் 24 முதல் 30 முடிய. அக்காலத்தில் இயேசு எடுத்துரைத்த வேறு ஒரு உவமை, விண்ணரசை பின்வரும் நிகழ்ச்சிக்கு ஒப்பிடலாம். ஒருவர் தம் வயலில் நல்ல விதைகளை விதைத்தார். அவருடைய ஆள்கள் தூங்கும்போது அவருடைய பகைவன் வந்து கோதுமைகளுக்கு இடையே களைகளை விதைத்துவிட்டு போய்விட்டான். பயிர் வளர்ந்து கதிர்விட்ட போது களைகளும் காணப்பட்டன. நிலக்கிழாருடைய பணியாளர்கள் அவரிடம் வந்து, ஐயா, நீர் உமது வயலில் நல்ல விதைகளை அல்லவா விதைத்தீர், அதில் களைகள் காணப்படுவது எப்படி என்று கேட்டார்கள். அதற்கு அவர், இது பகைவனுடைய வேலை என்றார். உடனே பணியாளர்கள் அவரிடம், நாங்கள் போய் அவற்றை பறித்து கொண்டு வரலாமா, உம் விருப்பம் என்ன என்று கேட்டார்கள். அவர், வேண்டாம், களைகளை பறிக்கும்போது அவற்றோடு சேர்த்து கோதுமையையும் நீங்கள் பிடுங்கிவிடக்கூடும். அறுவடை வரை இரண்டையும் வளர விடுங்கள். அறுவடை நேரத்தில் அறுவடை செய்வோரிடம், முதலில் களைகளை பறித்து கொண்டு வந்து எரிப்பதற்கென கட்டுகளாக கட்டுங்கள். கோதுமையையோ என் களஞ்சியத்தில் சேர்த்து வையுங்கள் என்று கூறுவேன் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்று பொதுக்காலம் 16ஆம் வாரம் ஜூலை 26ஆம் தேதி 2025ஆம் வருடம் சனிக்கிழமை. இன்றைய நட்சத்திர பலன் இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு? நாமெல்லாம் நினைக்கிறோம் பூமியில இருக்கும்போது நல்லவங்களும் இருக்காங்க, கெட்டவங்களும் இருக்காங்க. எல்லார்கிட்டயும் கடவுள் ஒரே ஒரே மாதிரி தான் மழை பெய்ய வைக்கிறாரு. ஒரே மாதிரி தான் எல்லாருக்கும் நன்மை செய்றாரு அப்படின்னு நினைக்கலாம். ஆனா ஏசப்பா என்ன சொல்றாரு? அப்படிதான் இருக்கும். ஆனா உலகம் முடிவுல இல்லைன்னா எல்லாரும் இறக்கும்போது தான் நல்லவங்க எல்லாரும் அவரோட களஞ்சியத்துக்கு போவோம். கெட்டவங்க எல்லாரையும் நெருப்புல விட்டு எரிச்சிருவாங்க. ஓகேங்களா? இதை நாம தெரிஞ்சுக்கணும். அண்ட் அது மட்டும் இல்லாம இன்னைக்கு நாம புனிதர்களான சுவக்கி மன்னா, அதாவது தூய கன்னி மரியாவுடைய பெற்றோருடைய நினைவு நாள் வந்து நம்ம கொண்டாடுறோம். ஓகேங்களா? அவங்கலாம் புனிதர்கள். ஏன்னா அன்னை மரியாவையே பெற்றெடுத்திருக்காங்க. அப்போ அவங்க எவ்வளோ புனிதர்களா இருந்திருப்பாங்க பாருங்க, வாழ்க்கையை நடத்தியிருப்பாங்க. ஓகேங்களா? நம்மளும் நம்முடைய குழந்தைகளை வந்து என்ன பண்ணணும்? அன்னை மரியா மாதிரியோ இல்லை ஏசப்பா மாதிரியோ வளர்க்கணும். ஓகேங்களா? அவங்க புனிதர்களான சுவக்கி மன்னா வந்து எப்படி அவ்வளோ கஷ்டமான வாழ்க்கையிலையும் தன்னுடைய மகளை வந்து ஒரு கன்னி மரியாள் அளவுக்கு கன்னியாக வளர்த்துருந்தாங்க இல்லைங்களா? அந்த மாதிரி நாமளும் நம்முடைய குழந்தைகளை வளர்ப்போம். சரிங்களா? தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமீன். இயேசுவுக்கு எப்பொழுது இயேசுக்கு நன்றி. மரியே வாழ்க. இயேசுவின் ரத்தம் ஜெயம். அல்லேலூயா. பிரைஸ் த லார்ட்.